ஒரு யோகியின் சுயசரிதம் தினம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு யோகியானவரை இந்த பிரபஞ்சமானது எப்படி உருவாக்குது, எப்படி எல்லாம் அவரை வந்து செதுக்குது, செதுக்கி திரும்பவும் இந்த பிரபஞ்சத்துக்கே அவரை ஆஹ் பிரபஞ்சமே தயார் பண்ணுது. பிரபஞ்சமே தயார் பண்ணி இந்த பிரபஞ்ச மக்களுக்காக அவரை தயார் பண்ணி கொடுக்குது. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அத்தியாயம் 5 வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது அத்தியாயம் 6 புலிச்சாமியார். நான் புலிச்சாமியாரின் விலாசத்தை கண்டுபிடித்துள்ளேன். நாளைக்கு அவரிடம் செல்லலாம். வரவேற்கத்தக்க இந்த யோசனை என் உயர்நிலை பள்ளி நண்பர்களில் ஒருவனாகிய சண்டீன் இடமிருந்து வந்தது. சந்நியாசி ஆவதற்கு முன் புலிகளை தன் வெறும் கைகளினால் பிடித்து சண்டையிட்டவரான இந்த மகானை சந்திக்க நான் மிக ஆவலுடன் இருந்தேன். இம்மாதிரியான சாதனைகளை பற்றி அறிய சிறுவர்களுக்கே ஏற்படும் ஆர்வம் என்னுள் பலமாக இருந்தது. மறுநாள் பொழுது விடியும் போது நல்ல குளிராக இருந்தது. ஆனாலும் நானும் சண்டியும் மிக உற்சாகத்துடன் வெளியே கிளம்பினோம். கல்கத்தாவிற்கு வெளியே உள்ள பவானிபூரில் வீணாக நிறைய அலைந்த பிறகு சரியான வீட்டிற்கு வந்து சேர்ந்தோம். கதவில் 2 இரும்பு வளையங்கள் போடப்பட்டிருந்தன. நான் அவைகளை பலமாக தட்டினேன். இச்சத்தத்தை பொருட்படுத்தாத வேலைக்காரன் ஒருவன் நிதானமாக வந்தான். அவனுடைய ஏளனமான புன்முறுவல், ஓசை செய்யும் விருந்தினர்கள் ஒரு மகானின் வீட்டின் அமைதியை குலைக்க முடியாது என்று கூறுவது போல் தோன்றியது. அந்த மௌனமான கண்டனத்தை உணர்ந்தவாறு நாங்கள் உள்ளே அழைக்கப்பட்டதும் நன்றியுடன் நுழைந்தோம். வெகு நேரம் காத்திருந்தது எங்களை சந்தேகம் கொள்ள செய்தது. சத்தியத்தை தேடுபவர்களுக்கு இந்தியாவின் எழுதப்படாத விதிமுறை பொறுமைதான். குருவானவர் வேண்டுமென்றே அவரை சந்திப்பதில் ஒருவருடைய ஆர்வத்தை சோதிக்கலாம். உளவியல் பூர்வமான இந்த தந்திரம் மேலை நாடுகளில் மருத்துவர்களாலும் பல்வைத்தியர்களாலும் சாதாரணமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடைசியில் சண்டியும் நானும் வேலைக்காரனால் அழைக்கப்பட்டு ஒரு படுக்கை அறைக்குள் சென்றோம். அந்த புகழ் பெற்ற சோகம் சுவாமிகள் அவருடைய படுக்கையின் மேல் அமர்ந்திருந்தார். அவருடைய மிகப்பெரிய சரீரத்தை கண்டு வியப்புக்குள்ளானோம். விரிந்த கண்களுடன் நாங்கள் பேச்சற்று நின்றோம். நாங்கள் இதற்கு முன் இது போன்ற மார்பையோ கால்பந்து அளவு பெரிதான புஜங்களையோ கண்டதில்லை. மிகப்பெரிய கழுத்தின் மேல் அச்சம் தரும் ஆனால் அமைதியான முகம், அடர்ந்த கேச குழல்கள், தாடி, மீசை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கியது. அவருடைய கருத்த கண்களில் புறா மற்றும் புலியை ஒத்த குணங்களின் சாயல்கள் ஒளிர்ந்தன. தசை பிடிப்பான அவருடைய இடுப்பில் புலித்தோல் ஒன்றை தவிர வேறு ஆடைகள் எதுவும் இல்லை. நாங்கள் பேசும் திறமையை அடைந்ததும் நானும் என் நண்பனும் அவருக்கு வாழ்த்து கூறினோம். புலிகளின் மத்தியில் அவருடைய அசாதாரணமான வீரத்தை பற்றி எங்கள் வியப்பை எடுத்துரைத்தோம். இவரு முகுந்தனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் இந்த புலிச்சாமியாரோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு நம்ம போவோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த புலிச்சாமியார சந்திக்கணும்ட்டு முகுந்தனுக்கு ரொம்பவே ஆசை. ஏன் அப்படின்னா, இந்த டீனேஜ்ல இந்த பசங்களை எல்லாம் பார்த்தா இந்த சண்டை, இந்த ஃபேண்டசி பண்ற அதுல எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சும்மா அந்த சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறதுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்படிலாம் அப்படி அவங்க பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் யாரு புதுசா பண்றாங்க, அதே மாதிரி அந்த உடல் பராக்கிரமம் இதெல்லாம், அந்த ஃபுட்பால் விளையாடுறவங்க, இந்த மாதிரி அந்த உடல்ல வச்சு இது பண்றவங்க எல்லார் மேலேயும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரிதான் இவருக்கும் அவரை போய் சந்திக்கணும். இந்த புலிச்சாமியார் அப்படின்றது வெறும் கையாலேயே புலிய சண்டை போட்டு வீழ்த்திடுவாராம். அதனால அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவரை போய் பார்க்கணும். ஆனா அவர் எங்க இருக்காரு என்னன்ற அட்ரஸ் தெரியல. அவரோட ஃப்ரெண்டு சொல்லவும் இவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காரு. சோ மறுநாள் பொழுது விடியுது. நல்லா குளிரா இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம போகணும் அப்படின்ற முடிவுல இருந்ததுனால ஒரு அவரு இந்த புலிச்சாமியார் இருக்கிறது கல்கத்தாக்கு வெளியில இருக்க
அதாவது ஊருக்கு வெளியே இருக்காரு. ஒரு பவானிபூர் அப்படின்ற இடத்துல. வந்து சேர்ந்துடுறாங்க அவர் வீட்டுக்கு. வெளியில அந்த இரும்பு கேட்டும், அந்த வளையமும் போட்டிருக்கிறத போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. அப்போ ஒரு கொஞ்சம் ஆனாலும் தட்டினாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஒரு வேலைக்காரன் வந்து கதவு திறக்கிறான். அவன் அவனுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீ இப்படி சத்தம் போட்டா மட்டும் அந்த அமைதிய குலைச்சிட முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படின்ற மாரி அவன் அந்த வேலைக்காரனுடைய பார்வை இருக்கு. அப்புறம் அவன் இவங்கள கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போயி அந்த புலிச்சாமியார் இருக்கிற ஒரு படுக்கை அறைக்குள்ள அவர் உட்கார்ந்திருக்காரு. அவர பார்க்கவும் அசந்துடுறாங்க. அவர் பெரிய மாமிச மலை மாரி இருக்காரு. நல்ல ஹைட் வெயிட்டா மார்பு வந்து அவ்ளோ பெருசா நல்ல சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த மாரி குஸ்தி இதுல எல்லாம் இருக்கிறவங்கள விட வந்து அவர வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. கைகள் எல்லாமே அந்த புஜம், அந்த தோள் எல்லாமே பார்த்தா கால்பந்து சைஸ்க்கு இருக்காம். அவர பார்க்கவுமே இவங்களுக்கு வந்து அசந்துட்டாங்க. ஆனா இவ்ளோ இதா இருப்பாருன்றது மாரி அவங்க எதிர்பார்க்கல. அந்த மாரி இருக்காங்க. தலையில நல்ல சுருட்ட முடி, மீசை, தாடி இதெல்லாம் வச்சு பார்த்தா சான்ஸே கிடையாது. அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஆன்ட்டு வாய பொளந்துட்டு பார்க்குறாங்க. அவரோட இடுப்புல புலித்தோல் மட்டும் ஒண்ணு மட்டும் போட்டிருக்காரு. அவர் கொஞ்ச நேரம் உண்மையிலேயே சொல்ற மாரி, அவரு ஆன்ட்டு வாய திறந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் சுய நினைவே வருது. ஏன்னா, அதுவும் இப்படி இருப்பாருன்ற மாரி இவ்ளோ ஸ்ட்ராங்கா, இவ்ளோ புஜபலத்தோட இருப்பாருன்ற மாரி அவங்க எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு இருப்பாருன்னு மாரி அவங்க நினைச்சிருப்பாங்க. இவ்ளோ சரீரம் வந்து பெரிய சரீரம். அது எல்லாமே அதே பெரிய சரீரம், அதே சமயம் ஸ்ட்ராங்காவும் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சோனே, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த பேசுறத அந்த சுய நினைவே வருது. அதுக்கப்புறம் அவங்க அவருக்கு வாழ்த்து சொல்றாங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். காட்டு மிருகங்களிலே மிக பயங்கரமான வங்காள அரசர்களை வெறும் கைகளினால் மட்டும் எப்படி அடக்க முடியும் என்பதை பற்றி தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு எடுத்து கூறுங்களேன். என் குழந்தைகளே, புலிகளுடன் சண்டையிடுவது எனக்கு ஒரு பிரமாதம் அல்ல. தேவையானால் இன்று கூட அதை என்னால் செய்ய முடியும். அவர் ஒரு குழந்தை போல் சிரித்தார். நீங்கள் புலிகளை புலிகளாக காண்கிறீர்கள். நான் அவைகளை பூனைகளாக அறிகிறேன். சுவாமிகளே, புலிகள் பூனைகள் தான் என்று என் உள்மனத்தை வேண்டுமானால் என்னை நம்பச் செய்ய முடியும். ஆனால் அதை புலிகளால் நம்ப வைக்க என்னால் முடியுமா? நிச்சயம் பலமும் கூட வேண்டியதுதான். புலியை புலிதான் என்று நம்பும் ஒரு குழந்தை அப்புலியை வெற்றி கொள்ளும் என எதிர்பார்க்க முடியாது. சக்தி வாய்ந்த கைகளே எனக்கு போதுமான ஆயுதங்கள். அவர் எங்களை தாழ்வாரத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்குள்ள சுவரின் ஓரத்தில் கையால் குத்தினார். ஒரு செங்கல் பெயர்ந்து தரையில் விழுந்தது. பல் விழுந்த இடம் போன்ற இடைவெளி தோன்றி அதனோடே வானம் தெளிவாக எட்டி பார்த்தது. நான் ஆச்சரியத்தினால் தடுமாறினேன். திடமான கற்சுவரில் புதைக்கப்பட்ட செங்கல்லை ஒரே குத்தில் வீழ்த்தும் ஒருவரால் நிச்சயம் புலிகளின் பற்களை பேர்த்தெடுக்க முடியும் என்று எனக்கு தோன்றியது. அப்புறம் தான் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அது எப்பயுமே வந்து இந்த வங்காள புலின்னு சொல்லுவாங்க. அது இருக்கிற புலிகள்லயே ரொம்ப ஒரு மோசமான வெறி பிடிச்ச ஒரு புலின்னு கூட சொல்லலாம். அத நீங்க எப்படி அடக்குறீங்க? வெறும் கையாலேயே நீங்க அடக்குறீங்க. அது எப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அதான் அந்த டீனேஜ்க்குரிய அந்த பசங்களோட அந்த ஆர்வம் வந்து இவரு என்னதான் இதுல ஒண்ணு கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னதான் இவருக்கு ஆன்மீகத்துல நான் இமயமலைக்கு போய் நானு அ தியானம் பண்ணணும். அந்த முனிவர்கள் இருக்கிற மாரி நானும் பண்ணணும்னு அவருடைய உள்மனது அவரை இழுத்தாலும் கூட, அந்த உடலுக்கு உண்டான வயதுக்கு உரிய ஆசைகளும் அவர் கூடவே தான் வளர்ந்துட்டு வரும். இதுல நீங்க நெறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தின்பண்டங்கள்ல ஆசை, இந்த சாப்பாட்டு மேல ஆசை, அந்த வயதுக்குரிய பசங்களுக்கு உண்டான ஆசை. அதேதான் இதே மாரி. இது எப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. இவ்ளோ ஒரு ஆ உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறது எப்படி? அப்படின்றது தான் அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, புலிச்சாமியார், புலியோட சண்டை போடுறதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு கூட நான் உங்கள பண்ண முடியும். ஆனா, நீங்க அத புலியா பார்க்குறீங்க. நான் வந்து அத பூனையா பார்க்கிறேன். அதுக்கு இவரு ஒரு அருமையான பதில் சொல்றாரு. நான் வேணா புலிய பூனைன்னு நான் நம்ப முடியும்.
ஆனா புலி வந்து நான் ஒரு பூனை நம்புமா? அப்படி இருக்கிறப்ப நான் போய் அது கிட்ட வந்து பூனை மாதிரி நான் அதை ஹேண்டில் பண்ணேன்னா அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு இவர் கேட்கறதுக்கு கரெக்ட் தான் நீ சொல்றது. அதுக்கு ஆஹ் அதுக்கு பலமும் தான் வேணும். ஆனா எனக்கு என்னுடைய கைகள சக்தி வாய்ந்ததுதான். எனக்கு அது போதும். ஆயுதங்கள்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு அவருடைய அந்த பராக்கிரமத்தை நிரூபிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு வெரண்டாக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிற ஒரு சுவத்துல ஓங்கி ஒரு குத்து விடுறாரு. ஒரு செங்கல் அழகா பேர்ந்து கீழே விழுந்து. அத பார்க்கவும் இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி இருக்கு? ஒரு பல்லு விழுந்த பொக்கவாய் மாரி இருக்காம். ஆ கண்டிப்பா இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தரால கண்டிப்பாக புலியோட வெறும் கையால சண்டை போடலாம் முடியும் அப்படின்ட்டு. பலருக்கு என்னை போல் உடல் பலம் இருந்தாலும் அசையாத தன்னம்பிக்கை இருப்பதில்லை. உடல் பலம் மிக்க பயில்வானாக இருந்தாலும் மன உறுதியற்று இருப்பவர்கள் காட்டில் தன்னிச்சையாக தெரியும் வனவிலங்கினை பார்த்த மாத்திரத்திலேயே மயங்கி விழுவார்கள். இயற்கையான உக்கிரத்துடன் காட்டில் வாழும் புலி சர்க்கஸ் கம்பெனியில் உள்ள அபினி ஊட்டப்பட்ட புலியில் இருந்து மிகவும் வேறுபட்டது. ஹெர்குலிஸ் போன்ற உடல் வலிவு கொண்டவர்கள் கூட வங்காள வேங்கை புலியின் தாக்குதலுக்கு முன் நடுநடுங்கி நின்றதுண்டு. இவ்வாறு புலி மனிதனை பூனை போல் அஞ்சும் மனமுள்ளவனாக மாற்றி இருக்கிறது. வலிமையான உடலுடனும் பெரும் திடமான தீர்மானத்துடனும் கூடிய மனிதனால் இந்த நிலையை மாற்றி புலிக்கு பூனையை போன்று தற்காத்துக் கொள்ள முடியாத உணர்வினை கொடுக்க இயலும். நான் இதையே எத்தனை தடவை செய்திருக்கிறேன். என் முன்னால் நின்ற இந்த பிரம்மாண்ட மனிதரால் புலியை பூனையாக்கும் ஆய வித்தையை நடத்தி காட்ட முடியும் என்பதை நான் முழுவதும் நம்ப தயாராக இருந்தேன். அவர் அறிவுறுத்தும் மனநிலையில் இருந்தார். நானும் சண்டியும் மரியாதையுடன் கேட்டுக்கொண்டிருந்தோம். தசைகளை ஆட்டுவிப்பது மனம். சுத்தியின் தாக்கும் திறன் அதற்கு கொடுக்கப்படும் ஆற்றலை பொறுத்தே இருக்கிறது. மனித உடல் கருவியின் சக்தி அதனுடைய தாக்க வல்ல மனவிருப்பையும் துணிவையும் பொறுத்திருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த செவுத்துல குத்து விடுறாரு தானே, அப்ப அவர் திரும்பவும் இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. என்ன மாதிரி எல்லாரும் நிறைய பேர் உடல் பலத்தோட இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு மனபலம் கம்மியா இருக்கு. அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த காட்டுல திரியிற அந்த விலங்கெல்லாம் பார்த்த உடனே அவங்க மயங்கி போயிருவாங்க. ஆனா இந்த சர்க்கஸ்ல பாக்குற புலிக்கும் இந்த காட்டுல இருக்க புலிக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சர்க்கஸ்ல இருக்கிற புலி வந்து அதுதான் இந்த அபினி அப்படின்ற ஒரு போதை மருந்து கொடுத்து அதை பழக்கப்படுத்தியிருக்காங்க. அது வந்து சொன்ன பேச்சு கேட்கும். ஆனா காட்டுல இருக்க புலி அப்படியெல்லாம் கிடையாது. அது இயற்கையான அந்த உக்கிர குணத்தோட தான் இருக்கும். அது வேட்டைக்கு தானே அலையுது, சாப்பாட்டுக்கு தானே அலையுது. சோ அதை பாதுகாத்துக்கணும். அதுக்கான சில இயல்பெல்லாம் இருக்கிறது. அது அப்படியே மாறாம இருக்கிறதுனால அதுகிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹெர்குலிஸ் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட அந்த வங்காள புலி அதுக்கு முன்னாடி பார்த்தா பயப்படுவாங்க. ஏன்னா அது அவ்வளவு உக்கிரமான ஒரு புலி. இந்த மாதிரி அந்த புலி என்ன பண்ணுதுன்னா மனுஷனையே வந்து பூனை மாதிரி மாத்திருது. ஆனா வலிமையான அந்த உடல் பிளஸ் அந்த மனோதைரியம் அவன் அந்த மாதிரி மனுஷனால இந்த நிலைய மாத்த முடியும். மாத்தி அந்த ஒரு தைரியமா அந்த புலிய ஃபேஸ் பண்றப்ப அதுக்கு வந்து நம்ம இவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் போல இருக்கு. நம்மளால இவன் கூட ஈடு கொடுக்க முடியாதுன்னு அதுக்கு ஒரு பயத்தை கொடுத்து பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படின்றத இங்க முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்றாரு. சோ உடல் பலம் இருந்தாலும் மனோதைரியம் மிகவும் முக்கியம். அந்த மாதிரி ஒரு இதோட வந்து அதை சந்திக்கிறப்ப அது தாக்கும். ஆனா நம்ம அப்படியே மனதிடமா நிக்கிறப்ப அதுக்கு வந்து இவன் நம்மளோட ரொம்பவே தைரியமா இருக்கானே அப்படின்னு கொஞ்சம் மனசுல வந்து ஒரு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். தசைகளை ஆட்டுவிப்பது மனம். சுத்தியின் தாக்கும் திறன் அதற்கு கொடுக்கப்படும் ஆற்றலை பொறுத்தே இருக்கிறது. மனித உடல் கருவியின் சக்தி
அவனுடைய தாக்கவல்ல மனவிருப்பையும் துணிவையும் பொறுத்திருக்கிறது. உடல் உள்ளபடியே மனத்தால் படைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. முற்பிறவிகளிலிருந்து வரும் இயல்பான மன எழுச்சியினால் பலங்கள் அல்லது பலவீனங்கள் படிப்படியாக மனித உணர்வில் கலக்கின்றன. அவை பழக்கங்களாக தோன்றி பிறகு விரும்பத்தக்க அல்லது விரும்பத்தகாத சரீரமாக வெளிப்படும். சரீரத்தில் தோன்றும் பலவீனத்தின் பிறப்பிடம் மனத்தினுள் தான் உள்ளது. எனவே ஒரு தீய சுழற்சி உண்டாகி பழக்கத்திற்கு அடிமையான உடல் மறுபடியும் மனத்தை நிலைகுலைய செய்கிறது. எஜமானன் தன்னை அதிகாரம் செய்ய வேலைக்காரனுக்கு சீக்கிரத்தில் அவ்வேலைக்காரன் எதேச்சாதிகாரியாக ஆகிவிடுவார். அதே போல மனமும் உடலின் ஆளுகைக்கு அடங்கி அடிமையாகி விடுகிறது. இங்க அருமையான ஒரு விஷயத்த, இது எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு விஷயம். தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நம்மளுடைய உடலை ஆட்டு வைக்கிறது மனம்தான். ஓகேயா? நம்ம இந்த கையை தூக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பொருளை பாக்குறோம். நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல மனசுல நினைச்சாதான் அந்த உடல் செயல்படுது. அப்படி இருக்கிறப்ப அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு சுத்திய வச்சு ஒண்ணு அடிக்கிறோம், ஒரு ஆணிய அடிக்கிறோம். பலமா இருக்கவங்க அடிச்சா ஒரே அடியில அது இறங்கிடும். நம்ம பலம் இல்லாதவங்க அடிச்சா அப்படியே சொத்து சொத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 10 தடவை அடிச்சுதான் அந்த ஆணி. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்? சோ ஒரு ஆளுடைய ஆற்றலை பொறுத்துதான் அந்த சுத்தி வேலை பார்க்குது. சுத்தியா வேலை பார்க்கல, நம்மளுடைய பலத்தை பொறுத்துதான் அந்த சுத்தியோட திறன் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மனதோட திறனை வச்சுதான் நம்மளுடைய உடல்ல இருந்து அந்த ஆற்றல் வெளிப்படுது. உடல் அந்த மனதாலதான் இயக்கப்படுது. அதை நம்ம ஏற்கனவே நிறைய இதுல பார்த்திருக்கோம். இன்னொன்னு, நம்ம முற்பிறவிகள்ல இருந்து வர்ற நிறைய பலமோ இல்ல பலவீனமோ எதுவா இருந்தாலும் நம்ம எடுத்திருக்க இந்த மனித அந்த உணர்வுல கலக்குது. அது அப்படியே நாளடைவுல பழக்கமா மாறுது. அந்த பழக்கம் எப்படி? அது நல்ல பழக்கமாகவும் இருக்கலாம், கெட்ட பழக்கமாகவும் இருக்கலாம். சோ பலவீனத்தோட பிறப்பிடம் எங்க அப்படின்னா மனதுலதான் இருக்கு. எனவே அந்த ஒரு சுழற்சி மாதிரி அது உண்டாகி மனதை என்ன பண்ணுது? அந்த ஒரு கெட்ட பழக்கமே போயிருதுன்னா மனதை அதை நிலைக்குலை செஞ்சிருது. எப்படி எஜமானன் ஒரு வேலைக்காரனுக்கு அந்த வேலைக்காரன் வேணும் அப்படின்னு நினைச்சு அந்த வேலைக்காரனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. அந்த வேலைக்காரனுக்கு தெரியும் நம்ம இல்லைன்னா அந்த எஜமானனால ஆக முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பான், அதிகாரம் பண்ண ஆரம்பிப்பான். அதே மாதிரி மனமும் உடலோட ஆளுகைக்கு அடங்கி நம்ம கரெக்டா அதை ஹேண்டில் பண்றப்ப அடிமையாயிரும். இல்லைன்னா அந்த மனதோட போக்குல ஏற்கனவே முற்பிறவிகள்ல கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்கம்மா. ஓகே ஓகே. முற்பிறவிகள்ல இருக்கிற உணர்வுகள்லாம் ஏற்கனவே இப்ப இந்த பிறவியே எடுத்துக்குவோம். அது நம்ம விலங்கா இருந்திருக்கலாம், புழுவா இருந்திருக்கலாம். அந்த உணர்வு எல்லாம் கூட இந்த பிறவியில கலந்துதான் இருக்கு. அது நம்ம வர 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 நமக்கு வேணான்றதை விட்டுட்டு வேணுங்கிறத எடுத்துக்கிறோம் பட்சத்துல அது குறையும். ஆனா ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கோ இல்ல பயமா கூட இருக்கலாம். ரொம்ப பயப்படுற மனுஷனால எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் மனதோட இதுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா உடல் கரெக்டா சரியான வழியில போகாது. அதனால மனதோட இதுக்கு நம்ம போகாம அதை சரியான வழியில ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு அதை கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்ற அந்த பசங்களுக்கான ஒரு விஷயத்த அருமையா சொல்றாரு. எங்களது வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த சுவாமிகள் அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி சில செய்திகளை கூற
ஒப்புக்கொண்டார். அது என்ன செய்தி அப்படின்னு அவருடைய சொந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு யோகியானவரை இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்கி நிறைய மகான்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒவ்வொரு விஷயம் அவரை கத்துக்க வச்சு பக்குவமாக்கி கொண்டு வருது அப்படின்றத தினமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒருத்தர் தான் இந்த புலிச்சாமியார் அப்படின்றவரு. அவர்கிட்ட தான் போ அவங்க போய் பேசினதை எல்லாமே நம்ம பார்த்தோம். அவருடைய உடல் பராக்கிரமம் இதெல்லாத்தையும் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கைய தெரிஞ்சுக்கணும்ட்டு அவர் விரும்புறாரு. அப்ப கேட்கிறாரு. எங்களது வேண்டுகோளுக்கிணங்கி அந்த சுவாமிகள் அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி சில செய்திகளை கூற ஒப்புக்கொண்டார். நான் தொடக்கத்தில் புலிகளுடன் சண்டையிட வேண்டும் என்றுதான் விரும்பினேன். என் தீர்மானம் மிக பலமானதாக இருந்தது. ஆனால் என் உடல் பலவீனமாக இருந்தது. என்னிடமிருந்து பெரும் வியப்பு வெளிப்பட்டது. மலை போன்ற தோள்களுடன் எதையும் தாங்கக்கூடிய இந்த மனிதர் முன்பு பலவீனமாக இருந்தவர் என்பது நம்ப முடியாததாக தோன்றியது. நான் வெல்ல முடியாத விடாப்பிடியுடன் மனநலனையும் உடல் வலிவை தரக்கூடிய எண்ணங்களால் என் குறையை நிறைவு செய்து கொண்டேன். உண்மையில் வங்காள புலிகளை அடக்கியது திடமான மனவலிமைதான் என்று கூறினால் அது மிகையாகாது. வணக்கத்திற்குரிய சுவாமிகளே, நான் எப்பொழுதாவது புலிகளுடன் சண்டையிட முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? விசித்திரமான இந்த அவா என்னுள் எழுந்தது. இதுதான் முதல் தடவையும் கடைசி தடவையும் ஆகும். ஆம், அவர் புன்னகை செய்தார். ஆனால் புலிகளில் பல வகை உண்டு. மனித ஆசைகள் என்ற காடுகளில் சில அலைகின்றன. மிருகங்களை அடித்து மயங்கி விழச் செய்வதால் எந்த ஆன்மீக லாபமும் உண்டாவதில்லை. அதைவிட உன் மனதில் அலைந்து திரியும் விலங்குகளை வெற்றி கொள்ளலாமே. கொடிய புலிகளை அடக்குவதிலிருந்து தாங்கள் எப்படி கொடிய விருப்பங்களை அடக்குபவராக மாறினீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா? புலிச்சாமியார் அமைதியானார். அவர் பார்வை எங்கோ நிலைக்க கடந்த கால காட்சிகளை நினைவு கூர்ந்தார். என் வேண்டுகோளை அனுமதிக்கலாமா என தீர்மானிப்பதில் அவருடைய சிறு மனப்போராட்டத்தை நான் உணர்ந்தேன். கடைசியில் ஒரு புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். இவர் கேட்கிறாரு அவருடைய வாழ்க்கைய பத்தி. அப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே புலியோட சண்டை போடணும்னு இருந்துச்சு. ஆனா என்னுடைய உடல் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. அத அவர் எப்படி வெற்றி கொண்டாரு அப்படின்ற ஒரு அருமையான பாயிண்ட் இங்க சொல்றாரு. அத தயவு செஞ்சு எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, அவருடைய எண்ணங்களால அவருடைய உடல் வலிமையையும், மனநலனையும் அவர் இன்னும் மேம்படுத்திக்கிட்டாரு. சோ எண்ணங்களால நம்மளால எதையும் மாத்த முடியும் அப்படின்றத இங்க அருமையான ஒரு பாயிண்ட். எல்லாருக்குமே உண்டான விஷயம் இது. அதையும் சொல்லிட்டு, இப்ப நான் இந்த வங்காள புலிகளை எல்லாம் அடக்குனதுக்கு காரணம் என்னுடைய மன வலிமை தான் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. சோ உடல் வலிமையோட மன வலிமையும் அந்த எண்ணங்களால நம்மளால மாத்திக்க முடியும் அப்படின்றத இங்க அவர் குறிப்பிடுறாரு. அப்போ உடனே அவர் சொன்னத கேட்டு இவருக்கும் முகுந்தனுக்கும் ஆசை வருது. என்னாலயும் புலிகள அடக்க முடியுமா? அப்படின்ட்டு. அ அடக்க முடியுமே. ஆனா புலிகள்ல நெறைய வகை உண்டு. என்ன? மனித ஆசைகள் அப்படின்ற காடுகள்ல, அதாவது அந்த ஆசை அப்படின்ற காடுகள்ல சில புலிகள், அந்த ஆசை அப்படின்றதுல சில புலிகள் திரியுது. ஓகேயா? அத நீ அடக்குறதுக்கு ட்ரை பண்ணு. சும்மா அந்த மிருகத்த அடிச்சு, அது மயக்கம் போட்டோ, இல்ல அத கொல்றதுலயோ எந்த ஆன்மீக லாபமும் கிடையாது. அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு என்னடா இவரு அ ஒரு கொடிய மிருகத்த அடக்கும் வலிமை படைத்தவர். இப்படி மன ரீதியாக அட்வைஸ் பண்றாரு அப்படின்றத இவரு கேட்கிறாரு. இதுல அந்த மிருகங்கள அடக்குறதுல இருந்து நீங்க எப்படி இந்த ஆசைகள அடக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு மாறுனீங்க? அத எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. என் புகழ் உச்சகட்டத்தை அடைந்த பொழுது, அது கர்வத்தின் மயக்கத்தை விளைவித்தது.
நான் புலிகளுடன் சண்டையிடுவது மட்டுமல்லாமல் பல வித்தைகளை செய்ய வைத்து அவைகளை காட்சி பொருளாக்க வேண்டும் என்று நினைத்தேன். என் விருப்பம் காட்டு விலங்குகளை அடக்கி வீட்டு மிருகங்களை போல் பழக்கப்படுத்த வேண்டும் என்பதே. நான் என் வித்தைகளை திருப்திகரமான வெற்றியுடன் மக்கள் முன்னிலையில் செய்து காட்டத் தொடங்கினேன். ஒரு நாள் மாலை என் தந்தை ஆழ்ந்த கவலையுடன் என் அறைக்கு வந்தார். மகனே, நான் உன்னை எச்சரிக்கிறேன். காரண காரியங்கள் என்னும் சுழற்சி சக்கரங்களினால் வர இருக்கும் இன்னல்களிலிருந்து உன்னை காப்பாற்ற விரும்புகிறேன். அப்பா, நீங்கள் விதியை நம்புபவரா? என் செயல்களினால் நான் பெற்றுள்ள புகழை குருட்டு நம்பிக்கைகள் குறைப்படுத்த வேண்டுமா? மகனே, நான் விதியை நம்புபவன் அல்ல. ஆனால் நம் புனித சாத்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி தவறுகளுக்கு தண்டனை உண்டு என்ற நியாயமான விதியை நம்புகிறேன். வனவிலங்குகளின் கூட்டம் உன்மேல் ஆத்திரம் கொண்டுள்ளது. எப்பொழுதாவது அதனால் ஊறு விளையலாம். அப்பா, நீங்கள் சொல்வது வியப்பாக இருக்கிறது. புலிகள் எப்படிப்பட்டவை என்பது எனக்கு நன்கு தெரியும். அழகானவை, ஆனால் இரக்கமற்றவை. யாருக்கு தெரியும்? அவைகளுடைய மரமண்டையில் என் அடிகள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் புத்தியை கொடுக்கலாம். காடு என்னும் இறுதி பள்ளிக்கூடத்தில் அவைகளுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் தலைமை ஆசிரியர் நான். அப்பா, தயவு செய்து என்னை புலியை கொல்பவன் என்று எண்ணாமல் பழக்குபவன் என்று எண்ணுங்கள். என் நல்ல செயல்கள் எப்படி எனக்கு கெடுதல்களை கொண்டு வர முடியும்? என் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளும்படியான எந்த உத்தரவையும் விதிக்காதீர்கள் என நான் வேண்டுகிறேன். அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வலிமையாயிட்டாரு. புலிகள் கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. அத அத வந்து அப்படியே அதோடைய குணம் அந்த கொடூரமான ஒரு குணத்த பூனை மாரி மாத்தி பழக்கப்படுத்தி அத அடக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய உள்மனதுல இருக்கிற இது. அதனால அவளுடைய புகழ் உச்சகட்டத்த அடையுது. அத வச்சு நெறைய வித்தையும் காட்டுறாரு. இப்படி போய்க்கிட்டு இருக்கு. அவர் ரொம்ப அந்த புகழ்னால அவருடைய உள்ளத்துல அகங்காரம் தாண்டவமாட ஆரம்பிச்சிருது. ஒரு நாள் அவங்க அப்பா இவர்கிட்ட பேசுறாரு. "இங்க பாருப்பா, ஒண்ணும் சரியில்ல. நீ போற ரூட்டு என்ன, இது ஏதோ ஆ கொஞ்ச நாள்ல ஏதோ நடக்க போகுதுன்ற மாரி எனக்கு தெரியுது. அதனால அதுலருந்து உன்ன காப்பாத்தணும்னு நான் நினைக்கிறேன்." அப்படின்னவும் இவரு கேட்கிறார், "என்ன குருட்டு நம்பிக்கையில பேசுறீங்க? இந்த மாரி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்களே! இந்த விதியெல்லாம் நம்புற ஆளா நீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "அப்படியெல்லாம் இல்ல. ஆனாலும் நியாயமான ஒரு விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒருத்தர துன்பப்படுத்துறப்ப, அந்த பாவம் நமக்கு சேரும் தானே! அதுக்கான ஒரு தண்டனை நமக்கு இருக்கும் தானே! அந்த மாதிரி அததான் நான் நம்புறேன். அததான் நான் இப்போ உனக்கு சொல்றேன். இங்க பாருங்க, புலி எவ்வளவு ஒரு கொடூரமான மிருகம்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடிச்சு, அடிச்சு அதோட மரமண்டையில நான் நல்ல புத்திய கொண்டு வர்றதுக்கு தான் ட்ரை பண்றேன். அதனால அத நான் சாகடிக்கலாம் நான் நினைக்கிறதே கிடையாது. அத அதோடைய அந்த குணத்த மாத்தி நல்ல பழக்கமா அதுக்கு வரணும்ன்றது தான் என்னுடைய ஆசை." அப்படிங்கிறார். சண்டியும் நானும் அவருடைய கடந்த கால சிக்கலான நிலையை உணர்ந்தபடி மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். பாரதத்தில் ஒரு குழந்தை தன் பெற்றோர்களின் விருப்பத்தை எளிதில் புறக்கணிக்க முடியாது. புலிச்சாமியார் தொடர்ந்தார். விருப்பு வெறுப்பற்ற மௌனத்துடன் என் தந்தை என் விளக்கத்தை கேட்டார். பிறகு அவர் ஆழ்ந்த உணர்ச்சியுடன் ஒரு செய்தியை வெளியிடத் தொடங்கினார். "மகனே, ஒரு முனிவர் தீங்கு நிகழப்போகிறது என கூறிய முன்னறிவிப்பை நான் கூற வேண்டி கட்டாயப்படுத்துகிறாய். நான் நேற்று தினமும் போல தியானத்திற்காக முற்றத்தில் அமர்ந்த பொழுது அந்த முனிவர் என்னை அணுகினார். அன்புள்ள நண்பனே, சண்டையில் ஆர்வமுள்ள உன் மகனுக்கு நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அவனுடைய காட்டு மிராண்டித்தனமான செயல்களை அவன் நிறுத்த வேண்டும். இல்லாவிடில் புலியுடன் அவன் போடும் அடுத்த சண்டை அவனை தீவிரமாக காயப்படுத்துவதுடன் 6 மாதங்கள் படுக்கையில் உயிருக்கு போராட வைக்கும். பிறகு அவன் தன் பழைய வழக்கத்தை மாற்றிக்கொண்டு சந்நியாசியாக ஆவான்." இந்த கதையை நான் நம்பவில்லை. யாரோ ஒரு விவேகமற்ற மதவாதியின் கூற்றுக்கு என் தந்தை எளிதில் பலியாகிவிட்டார் என்றே எனக்கு தோன்றியது. அவங்க அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "இங்க பாரு, நான்
நீ இப்படி பேசுறதுனால நான் வேற வழி இல்லாம என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்ற மாரி ஆகுது. நேத்து பார்த்தீன்னா, நான் வந்து தியானத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறப்ப, ஒரு மகான் வந்தாரு. அவரு தான் வந்து என்ன சொன்னாரு அப்படின்றத சொல்றாரு. உன் மகன் வந்து இந்த மாரி சண்டையில ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறான். இந்த காட்டு மிராண்டி மாரி அந்த புலிகள் அந்த மிர் அ மிருகங்கள் எல்லாமே அவன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கு. அதனால இந்த ஒரு மோசமான அந்த அவனுடைய குணத்த மாத்திக்கணும். இல்லன்னா, அவன் வந்து ஒரு 6 மாசம் நல்லா புலியால அடி வாங்கி, அடுத்த சண்டையிலேயே நல்லா புலியால அடி வாங்கி, ரொம்ப மரணத்துக்கு போராடுற ஒரு நிலைக்கு அவன் போயிருவான். அதுக்கப்புறம் அவன் வந்து அவனுடைய தப்ப உணர்ந்து சன்னியாசியாக அவன் ஆவான் அப்டின்ட்டு சொல்றாரு. ஆனா, அந்த வயசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? புலிச்சாமியாருக்கு. வயசு, அந்த உடம்போடைய அந்த ரத்தம் வேகம் எல்லாமே அவருக்கு அத நம்பல. சும்மா ஏதாவது ஒரு கத கட்டாதீங்க. யாரோ ஒரு மதவாதி சொன்னதெல்லாம் வந்து இங்க என்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்டின்னு அவங்க அப்பாகிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, அவங்க அப்பா வந்து ஒண்ணும் சொல்லல. சரின்னு விட்டாரு. புலிச்சாமியார் ஒரு அமைதியற்ற பாவனையுடன் இதை ஒப்புக்கொண்டது அவர் ஏதோ முட்டாள்தனமாக இருந்து விட்டதை குறிப்பிட்டது. வெகு நேரம் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கிய அவர், நாங்கள் அங்கு இருப்பதையே மறந்துவிட்டதாக தோன்றியது. அவர் திரும்பவும் விட்ட கதையின் இழைகளை எடுத்து தொடர்ந்த பொழுது, திடீரென அவர் குரல் மிக அடங்கி ஒலித்தது. தந்தையின் எச்சரிக்கைக்கு பிறகு சீக்கிரத்திலேயே கூச் பிகாரின் தலைநகருக்கு சென்றேன். கண்ணுக்கினிய அழகு நிறைந்த அப்பகுதி எனக்கு புதிது. அங்கு ஒரு மாறுதலான அமைதியை எதிர்பார்த்தேன். வழக்கம் போல் நான் தெருக்களில் சென்ற பொழுதெல்லாம் ஆவலுடன் கூடிய ஒரு கூட்டம் என்னை தொடர்ந்தது. மெல்லிய குரலில் அவர்கள் என்னை பற்றி பேசுவது காதில் விழுந்தது. கொடிய புலிகளுடன் சண்டையிடுபவர் இவர்தாம். அவருக்கு இருப்பது கால்களா அல்லது அடிமரங்களா? அவர் முகத்தைப் பார். அவரே புலிகளின் அரசர் அவதாரமாக இருக்க வேண்டும். கிராமத்து சிறு பையன்கள் செய்தித்தாளின் கடைசி பதிப்பாக எப்படி செயல்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதற்கு பின்னர் பெண்களின் வாய்வழி செய்தி வீடு வீடாக எவ்வளவு சீக்கிரத்தில் பரவுகிறது. சில மணி நேரங்களுக்குள்ளேயே நான் வந்திருப்பது குறித்து அந்த நகரம் முழுவதும் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. மாலையில் நான் அமைதியாக இளைப்பாறிக் கொண்டிருந்த பொழுது குதிரைகள் ஓடி வரும் குளம்படி சத்தத்தை கேட்டேன். அவை நான் இருந்த வீட்டு வாசலில் நின்றன. தலைப்பாகை அணிந்த உயரமான போலீஸ்காரர்கள் பலர் உள்ளே நுழைந்தனர். எனக்கு திகைப்பு ஏற்பட்டது. சமுதாய சட்ட காவலர்களான இவர்களால் எதையும் செய்ய இயலும் என நான் எண்ணினேன். எனக்கு ஒன்றுமே தெரியாத எதை பற்றியாவது இவர்கள் என்னை தொந்தரவு செய்ய போகிறார்களா? ஆனால் அந்த அதிகாரிகள் அபூர்வமான பணிவுடன் வணங்கினார்கள். ஆ இப்ப வந்து அந்த புலிச்சாமியாரோட பாவனை எப்படி இருக்குன்னா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதாவது அவங்க அப்பா சொன்னத கேட்காம, அந்த நேரத்துல ரொம்ப திமிரா நடந்துகிட்டத இப்ப ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு பாவனை அவருடைய முகத்துல தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த கூச் பிஹாரோட அவரு இருக்கிற அந்த ஊரோட தலைநகருக்கு அவர் போறாரு. என்ன அப்டின்னா, இந்த சண்டைக்காக தான் போறாரு. அப்ப அவர் கூடவே வந்து நெறைய பசங்க வந்து பின்னாடியே வர்றாங்க. இவரு தான் வந்து அந்த புலியெல்லாம் கூட சண்டை போடுறவரு. அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே வர்றாங்க. அதுலருந்து இவருக்கு நல்லா ஒண்ணு தெரியுது. இந்த பசங்க என்ன பண்றாங்க, வீட்ல போய் சொல்லுவாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் வந்திருக்கிறது அந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிருது. அவங்க அம்மாட்ட போய் சொன்னாங்கன்னா, அவங்க அம்மா அக்கம் பக்கத்துல சொந்தம் இந்த மாரி போய் சொல்லி, ஊரே தெரிஞ்சிருது இவர் வந்திருக்கிறது. அப்ப அந்த வீட்ல இவரு வந்து சாயந்தரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப, இந்த குதிரை வண்டி வருது. அதுலருந்து 2 போலீஸ்காரங்க வர்றாங்க. இவருக்கு கொஞ்சம் எத பத்தியாவது கேட்க போறாங்க அப்படின்ற மாரி அவரு நெனைக்கிறாரு. ஆனா அவங்க வந்து மரியாதையாக ஒரு வணக்கம்லாம் வைக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஐயா, தங்களை வரவேற்பதற்காக கூச் பிஹாரின் அரசகுமாரர் சார்பில் நாங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். நாளை காலை தங்களை அவருடைய அரண்மனையில் வரவேற்பதற்கு அவர் மகிழ்ச்சி அடைகிறார்.
நான் அந்த அழைப்பை பற்றி கொஞ்சம் சிந்தித்தேன். இனம் புரியாத காரணத்தினால் என் அமைதியான பயணத்தில் ஏற்பட்ட இந்த குறுக்கீடு எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அந்த போலீஸ்காரர்களின் அடக்கமான முறை என்னை ஈர்த்தது. நான் போவதற்கு ஒப்புக்கொண்டேன். மறுநாள் என் வீட்டு வாசலிலிருந்து என்னை பணிவுடன் அழைத்துச் செல்ல 4 குதிரைகள் பூட்டிய ஆடம்பரமான குதிரை வண்டி காத்திருந்ததைக் கண்டு திகைப்படைந்தேன். ஒரு வேலைக்காரன் தகிக்கும் வெயிலிலிருந்து என்னை காப்பதற்கு அலங்காரமான குடை ஒன்றை பிடித்தான். நான் நகருக்குள்ளும் புறநகர் காட்டு வழிகளிலும் ஆனந்தமான சவாரியை அனுபவித்தேன். அரசகுமாரர் தானே அரண்மனை வாயிலில் நின்று என்னை வரவேற்றார். அவர் பொன்னால் பூவேலை செய்யப்பட்டிருந்த தன்னுடைய அரச அரியணையை எனக்கு கொடுத்து, தான் சாதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு நாற்காலியில் புன்னு புன்முறுவலுடன் அமர்ந்தார். இந்த வரவேற்பெல்லாம் நிச்சயமாக எனக்கு எதுவோ நிகழப்போவதற்கு அடிப்படை என்று நான் அதிகமாகிக் கொண்டே வரும் ஆச்சரியத்துடன் எண்ணினேன். பொதுவான சில பேச்சுக்களுக்குப் பிறகு அரசகுமாரரின் எண்ணம் வெளிப்பட்டது. அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க, இந்த கூச் பீகாரோட அரசகுமாரர் தான் இந்த வண்டிய அனுப்பியிருக்காரு. நாளை காலையில அவரு உங்கள அவருடைய அரண்மனையில பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இவருக்கு ஆனா போறதுக்கு பிடிக்கல. இது என்னடா நம்ம வந்தது வேற விஷயம். இது தேவையில்லாம ஒரு குறுக்கீடு வருதேன்ட்டு. ஆனா அந்த போலீஸ்காரங்க ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருந்ததுனால, சரின்ட்டு அவர் வர்றதுக்கு ஒப்புத்துக்கிறாரு. காலையிலேயே அவர் வீட்ல 4 குதிரை பூட்டுன அந்த சாரட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அதான் இந்த அரச பரம்பரையில இருக்கிறவங்க போறதுக்கான அந்த வண்டி. அந்த வண்டி நிக்குது. இவரு ஏறி உட்கார்ந்தோனே ஒரு வேலைக்காரன் கொடையெல்லாம் புடிச்சு ரொம்பவே அந்த ஒரு பெரிய ஒரு ராஜா மாரி அவரு போறாரு. அந்த சவாரிய ரொம்ப அனுபவிச்சு போறாரு. வாசல்லயே அந்த அரண்மனை வாசல்ல அந்த ராஜகுமாரர் இவருக்காக நின்னு வரவேற்று, அவருடைய அரியணையில அவர உட்கார வச்சு, தான் ஒரு சாதாரண சேர்ல அவரு உட்கார்ந்துக்கிறாரு. என்னடா கொஞ்சம் எல்லாமே ஓவரா போகுது. என்ன நடக்க போகுதுடா? அப்படின்ற மாரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. என் நகரம் முழுவதிலும் நீங்கள் கொடிய புலிகளுடன் உங்கள் வெறும் கைகளைத் தவிர வேறு எதுவுமே இல்லாமல் சண்டையிடுவீர்கள் என்று வதந்தி பரவியுள்ளது. அது உண்மையா? ஆம், உண்மையே. என்னால் நம்ப முடியவில்லையே! நீங்கள் நகரவாசிகளின் வெள்ளை அரிசியில் வளர்ந்த ஒரு கல்கத்தா வங்காளி. தயவு செய்து மறைவு வேண்டாம். நீங்கள் அபினி ஊட்டப்பட்டு தங்கள் சுபாவத்தை இழந்த மிருகங்களுடன் தான் சண்டையிட்டு இருக்கிறீர்கள், இல்லையா? அவரது உரத்த குரலில் கேலி நிறைந்திருந்தது. பேசும் விதம் அந்த மாகாணத்திற்கு உரிய உச்சரிப்பை கொண்டதாக இருந்தது. அவமானப்படுத்தும் அவருடைய கேள்விக்கு நான் எந்த பதிலும் கூறவில்லை. புதிதாக நாங்கள் பிடித்து வந்திருக்கும் என் புலியான ராஜா பேகத்துடன் உங்களால் சண்டையிட முடியுமா என்று நான் சவால் விடுகிறேன். நீங்கள் அப்புலியை வெற்றிகரமாக அடக்கி அதை சங்கிலியால் கட்டி அந்த கூண்டிலிருந்து நினைவுடன் வெளிப்பட்டால் நீங்களே இந்த வங்காள புலியை வைத்துக் கொள்ளலாம். பல ஆயிரம் ரூபாய்களும் மற்றும் பல பரிசுகளும் கூட வழங்கப்படும். நீங்கள் அதனுடன் சண்டையிட மறுத்தால் இந்த மாகாணம் முழுவதும் நீங்கள் ஒரு மோசக்காரன் என பறைசாற்றி விடுவேன். அவர் நினைச்ச மாரியே அவர் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அதுதான் நீங்க வெறும் கையாலேயே புலியெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுவீங்களாம்ல அப்படின்ட்டு. ஆமா, உண்மைதான். ஆனா என்னால நம்ப முடியலையே. நீங்க ஒரு நகரத்துல வசிச்சிருக்கீங்க. ஏன்னா, ஆ இந்த கிராமவாசியா இருந்தா கூட முரட்டுத்தனமா இருப்பாங்க. நீ வெள்ள அரிசி சாப்பிட்டு வளர்ந்த ஒரு கல்கத்தா வங்காளி. உன்கிட்ட எப்படி இவ்ளோ உடல் வலிமை இருக்கும்? நீ ஏதோ அதுக்கு இந்த கஞ்சா, இந்த அபினி குடுத்து பழக்கப்பட்ட ஒரு புலிய நீ ஏதோ அடிக்கிறன்னு நெனைக்கிறேன். அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அ ராஜகுமாரர் பேசுற பேச்சு. அதுக்கு பதிலே சொல்லல. சரி, புதுசா நான் ஒரு புலிய பிடிச்சுட்டு வந்திருக்கேன். அது பேர் ராஜா பேகம். உன்னால அது கூட சண்டையிட முடியுமா? சண்டை போட்டு அத ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ. நீ அந்த கூண்டுல இருந்து முழுசா நீ வெளிய வந்துட்டன்னா, நீயே அந்த புலிய வச்சுக்கோ. அதுவும் தவிர
நிறைய உனக்கு பரிசும் நிறைய 1000 ரூபாய்களும் பரிசு எல்லாம் குடுத்து நான் உனக்கு அனுப்புறேன். ஆனா, இல்ல, இல்ல என்னால முடியாதுன்னு நீ சொன்னீன்னா, நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு மோசக்காரன் அப்படின்றத நான் இங்க எல்லாமே நான் வந்து அனவுன்ஸ் பண்ணிருவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத நாம் நாளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். சாமியார பத்தி தான் நம்ம இந்த அத்தியாயத்துல பார்த்துட்டு இருக்கோம். நேத்து அவரு அந்த புலிச்சாமியார வந்து கூட்டிட்டு வர சொல்லி, நீங்க வந்து ஒண்ணு நான் புதுசா ஒரு புலிய வச்சிருக்கேன். அந்த ராஜா பேகம்ன்றது அந்த புலியோட பேரு. அது கூட நீங்க சண்டை போடணும். இல்ல சண்டை போட முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு மோசக்காரர் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்றத சொல்றாரு. இவரும் அத ஒத்துக்கிறாரு. அது அதான் நேத்து என்ன பதில் சொல்றாருன்றத நம்ம பார்த்தோம். அவருடைய அவமரியாதையான சொற்கள் என்னை குண்டுகளைப் போல் துளைத்தன. நான் கோபத்துடன் ஒப்புக்கொண்டேன். ஆரவாரத்தில் தன் ஆசனத்தில் இருந்து பாதி எழுந்த அரசகுமாரர் ஒரு குரூர புன்னகையுடன் திரும்ப அமர்ந்தார். திறந்த வெளி அரங்கங்களில் கிறிஸ்துவர்களை மிருகங்களுடன் சண்டையிடச் செய்து மகிழ்ந்த ரோமானிய சக்கரவர்த்திகளின் நினைவு எனக்கு வந்தது. அவர் கூறினார், இப்பந்தயம் இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கும். நீங்கள் அதற்கு முன்னால் இந்த புலியை காண உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க முடியாததற்கு வருந்துகிறேன். அரசகுமாரர் அப்புலியை நான் கண்டால் வசியமாக்கி விடுவேனோ அல்லது அபினியை கொடுத்து விடுவேனோ என்று பயந்தாரோ என்னவோ எனக்கு தெரியாது. அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டியும் அரச குடையும் இப்பொழுது மறைந்து விட்டதை வேடிக்கையாக கண்டு நான் அரண்மனையிலிருந்து வெளியேறினேன். அடுத்த வாரத்தில் நான் முறைப்படி என் மனதையும் உடலையும் நிகழப்போகும் கடினமான தேர்வுக்கு தயார் செய்து கொண்டேன். என் வேலைக்காரன் மூலமாக நான் அதிசயமான கதைகளை கேள்விப்பட்டேன். என் தகப்பனாரிடம் அந்த முனிவர் கூறிய பேரிடர் செய்யவல்ல முன்னறிவிப்பு எப்படியோ பரவி பெருகியது. பல எளிய கிராம மக்கள் ஒரு கொடிய ஆவி தெய்வங்களால் சபிக்கப்பட்டு புலியாக உருவெடுத்திருப்பதாகவும், இரவு வேளைகளில் பல்வேறு அசுர உருவங்களில் உலவி பகலில் மட்டும் வேங்கை புலியாக தோன்றுவதாகவும் நம்பினார்கள். இந்த அசுர புலி என்னை அடக்குவதற்காகவே அனுப்பப்பட்டதாகவும் பேச்சு அடிபட்டது. அரசகுமாரர் இவர் அப்படியே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு இவர் வந்து கோபம் வருது. ஆனா அரசகுமாரரை எதிர்த்து பேச முடியாது தானே. அதனால ஒப்புத்துக்கவும் அவரு அரசகுமாரருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நல்லா சிக்கினியா என்கிட்ட அப்படின்ற மாதிரி மனசுல ஒரு நினைச்சிட்டு ஒரு குரூர புன்னகைய அவரு காமிக்கிறாரு. மேலும் அவர் சொல்றாரு, இன்னும் இங்க பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துல இந்த பந்தயம் நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய புலிய நான் உனக்கு காட்ட மாட்டேன். அப்படி சொல்லவுமே இவருக்கு மனசுல என்ன ஓடுது அப்படின்னா, அந்த புலிய பார்த்து நான் வந்து வசியம் பண்ணிடுவேனோ, இல்லைன்னா நான் அதுக்கு ஏதாவது இந்த போதை மருந்து கொடுத்து அத பூனை மாதிரி ஆக்கிருவேனோ அப்படின்னு அவர் பயப்படுறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. இவரை கூட்டிட்டு வர்றப்ப இந்த சாரட் 4 குதிரை பூட்டின சாரட் வண்டி வருது, கொடை பிடிக்க வேலைக்காரன் வரான், எல்லாமே இருக்கு. இந்த புலி வந்து கூண்டில் ஆடப்பட்ட மாதிரி இவர் வந்து இங்க சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் போறப்ப இவர் போறதுக்கு சாரட் வண்டியும் கிடையாது, அந்த கொடையும் கிடையாது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு கிளம்புறாரு அரண்மனையை விட்டு. அடுத்த வாரம் தான், இந்த ஒரு வாரம் தானே அவர் டைம் கொடுத்திருக்காரு சண்டைக்கு, அந்த ராஜா பேகத்தோட அந்த புலிச்சாமியார் சண்டை போடணும்னு. அதுக்காக அவருடைய மனதையும் உடலையும் அவர் தயார்படுத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பா இவர்கிட்ட பேசுறாரு இல்லையா, ஒரு சாமியார் வந்து இப்படி உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அதுக்கப்புறம் நீ சாமியாரா மாறிடுவ அப்படின்னு சொன்னதை வந்து வேலைக்காரன் மூலமாக வெளிய தகவல் வந்து வேகமா பரவுது அந்த ஊருக்குள்ள. அதாவது ஒரு கொடிய ஆவி வந்து வேற வேற உருவங்கள்ல திரியுது. நைட்ல மட்டும், பகல்ல வந்து அது வேங்கை புலியா மாறிடுது. அது வந்து இவரை அடக்கிறதுக்காகவே அந்த வேங்கை புலியும் வருது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டு பேச்சு அடிபட்டு இருக்கு. இன்னும் ஒரு கற்பனை நிறைந்த வதந்தி. புலிகளின் ஸ்வர்க்கத்தை நோக்கி மிருகங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு ராஜா பேக உருவத்தில் பதில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாம்.
புலிகளின் இனம் முழுவதுமே அவமானப்படுத்திய இரு கால்கள் உள்ள துளி துணிச்சலான என்னை தண்டிக்க ராஜா பேகம்தான் கருவியாக பயன்பட போகிறதாம். உடலில் ரோம போர்வையும் நச்சு பற்களுமற்ற மனிதன், பலமானதும் நகங்களை ஆயுதமாக உடையதுமான புலியுடன் சவால் விட துணிவதாவது? அடக்கப்பட்ட எல்லா புலிகளுடைய கொடிய விஷம் ஒன்றாய் திரண்டு மறைந்திருந்த விதிகளை செயல்பட வைத்துள்ளது. அது கர்வமுள்ள புலி அடக்குபவனின் வீழ்ச்சிக்கு காரணமாக போகிறது என்றும் கிராம மக்களிடையே பேச்சு அடிபட்டது. இன்னும் ஒரு வதந்தியும் சுத்துது. என்ன அப்படின்னா, அந்த புலிகளோட இடத்துக்கு எல்லா மிருகங்களும் போய் பிரார்த்தனை செஞ்சு ஒரு எல்லா புலிகளுடைய அந்த கொடூரமும் சேர்ந்து ராஜா பேகமா மாறி அது இவரை நோக்கி அது பாய போகுது, இவரை வீழ்த்த போகுது அப்படின்ற மாதிரி இன்னொரு வதந்தியும். அதுதான் நம்ம மக்களுக்கு தான் இஷ்டத்துக்கு கிளப்பி விடுவாங்க தானே, அந்த மாதிரி பேச்சு அடிப்படுது. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் நடக்க போகும் போட்டியின் நிர்வாக பொறுப்பினை வெகு ஆர்வத்துடன் அரசகுமாரரை ஏற்றிருப்பதாக என் வேலையாள் கூறினான். ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து காணக்கூடிய புயலையே தாங்கக்கூடிய ஒரு கூடாரம் அமைக்கப்படுவதை அரசகுமாரர் மேற்பார்வையிட்டு வந்ததாக தெரிகிறது. அதன் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கூண்டில் ராஜா பேகம் இருந்தது. அதனை சுற்றி பாதுகாப்பிற்காக ஒரு அறையும் இருந்தது. அடைக்கப்பட்ட புலி இடைவிடாத ரத்தத்தை உறைய வைக்கும் கர்ஜனைகளை வெளியிட்டது. அதனுடைய கோபமான பசியை கிளறி விடுவதற்கென்றே அதற்கு உணவு குறைவாக அளிக்கப்பட்டு வந்ததாம். ஒரு கால அரசகுமாரர் நானே அதற்கு உணவு பரிசாக ஆகிவிடுவேன் என்று நினைத்தாரோ என்னவோ. ஈடு இணையற்ற இந்த போட்டியை பறையறிவித்ததன் பலனாக மக்கள் நகரங்களில் இருந்தும் அருகில் உள்ள கிராமங்களில் இருந்தும் திரளாக அனுமதி சீட்டுகளை வாங்கினார்கள். போட்டி நாள் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் இடம் இல்லாத காரணத்தினால் திருப்பியும் அனுப்பப்பட்டார்கள். பலர் போட்டியிருந்த கூடார திறப்புகளை உடைத்து உள்ளே இடத்தை பிடித்துக் கொண்டார்கள் அல்லது கேலரிகளுக்கு கீழே கிடைத்த இடத்தில் குழுமினர். புலிச்சாமியாரின் கதை உச்சகட்டத்தை எட்ட எட்ட என் ஆர்வமும் அதனுடன் அதிகரித்தது. சண்டியும் கதையில் ஒன்றி மௌனமாயிருந்தான். ராஜா பேகத்தின் துளைக்கும் கர்ஜனை ஊரே பயந்திருந்த கூட்டத்தின் கூச்சலுக்கிடையேயும் நான் அமைதியுடன் தோன்றினேன். இடுப்பை சுற்றி இருந்த துணி ஒன்றை தவிர வேறு ஆடையினால் நான் பாதுகாக்கப்படவில்லை. நான் பாதுகாப்பு அறையின் தாழ்பாளை திறந்து அமைதியாக கதவை என் பின்னால் தாழிட்டேன். புலி இரத்த வாடையை உணர்ந்தது. இடி முழக்க சத்தத்துடன் கம்பிகளின் மீது பாய்ந்து மூர்க்கமான கர்ஜனையுடன் வரவேற்றது. பார்வையாளர்கள் இரக்கமான திகிலுடன் பேச்சற்று இருந்தனர். ஆங்காரத்துடன் பாய்ந்த அந்த கொடிய மிருகத்தின் முன்னால் நான் ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியை போல் தோன்றியிருப்பேன். ஒரு வினாடியில் நான் கூண்டிற்குள் சென்றேன். நான் கதவை தடாலென சாத்திக் கொண்டிருக்கும் பொழுதே ராஜா பேகம் என் மீது முழு வேகத்துடன் பாய்ந்தது. என் வலது கை மோசமாக கிழிக்கப்பட்டது. மனித ரத்தம் ஒரு புலிக்கு பெரிய விருந்து. கீழே பயங்கரமாக ஒழுகலாயிற்று. அந்த முனிவரின் முன்னறிவிப்பு பழித்து விட போல் இருந்தது. நான் இதுவரை அடைந்திராத அந்த கடுமையான முதல் காயத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு உடனே இழந்த பலத்தை மறுபடியும் ஒன்று திரட்டினேன். என் காயமடைந்த விரல்களை இடுப்பு துணியில் மறைத்தவாறு நான் என் இடக்கையினால் எலும்பை முறிக்கும் அடியை வீசினேன். அம்மிருகம் பின்வாங்கியது. கூண்டின் பின்பக்கம் சுற்றி சென்று வேகமாக வெறியுடன் முன்னே பாய்ந்தது. என்னுடைய புகழ்பெற்ற முட்டி தண்டனை அதன் தலையில் சரமாரியாக விழுந்தது. அந்த போட்டிய ஒரு வாரத்துல போட்டின்னு அரசகுமாரர் அறிவித்திருந்தார் இல்லையா, அந்த அரசகுமாரரே அதுக்கான ஏற்பாடு ஃபுல்லையும் அவரேதான் நின்று கவனிக்கிறாரு அப்படின்றத இவரோட வேலைக்காரன் சொல்றான். அதே மாதிரி அதுதான் ஒரு டிக்கெட் எல்லாம் அறிவிச்சு அது ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி பண்றாரு. நம்ம பார்த்திருப்போம், இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். இந்த கிரேக்க இதுல அரசர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் இதுல இந்த புலி இல்ல இந்த மாதிரி கொடூர மிருகத்தோட அவங்களுக்கு பிடிக்காதவங்களை சண்டை போட வச்சு அவங்கள சாகடிப்பாங்க. அது இவருக்கு ஞாபகம் வருது. சரி, வேற வழி இல்லை இல்லையா, சரின்ட்டு அத
ஓகே அப்படின்ட்டு அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. நிறைய பேருக்கு டிக்கெட்டே கிடைக்கலையா. அந்த அளவுக்கு கூட்டம் வந்து மொச்சிருச்சு. ஒரு பக்கம் வெளியில உடைச்சிட்டு வந்து உட்கார்றாங்க. எல்லாமே இங்க நடக்குது. அந்த நாளும் வந்துருச்சு. அப்ப அந்த கூண்டு இருக்கு இல்லையா? கூண்டுக்குள்ளேயே புலி இருக்கிறது ஒரு அறை, ஒ திறந்துட்டு போற மாரி ஒரு சின்ன ஒரு அறை இருக்கு. அதுக்குள்ள அவரு நுழையிறாரு புலிச்சாமியார். அவருடைய இடுப்புல ஒரு சின்ன துண்டு மாரி ஒரு அவருடைய இத மறைக்கிறதுக்கு மாரி மட்டும் ஒரு சின்ன துணி மட்டும் இருக்கு. வேற எதுவும் கிடையாது அவர்கிட்ட. கையிலயும் எதுவும் கிடையாது. இவர் அந்த உள்ள ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சு, அதுக்கப்புறம் அந்த புலி இருக்கிற அந்த கூண்டுக்குள்ளேயும் நுழையிறாரு. அந்த நுழைஞ்சு அந்த தாள் போடுற அந்த டைமுக்குள்ளயே, அந்த ராஜா பேகம்ன்ற அந்த புலி என்ன பண்ணுது, இவருடைய அந்த வலது கை மேல பாஞ்சு ஒரே இழு. அவ்வளவுதான். ரத்தம் கொட்டுது. அங்கேயே இவர் வந்து ஒரு மாரி ஆயிட்டாரு. ஒருவேளை வந்து அந்த முனிவர் ஒருத்தர் சொன்னாரு தானே, அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த எண்ணம் வந்துட்டு போகுது. அதுக்கு அப்புறம் அவர் வந்து ரெடி ஆயிடுறாரு. ஓகே பாத்துருவோம் அப்படின்ற மாரி அவருடைய இடக்கையால அவ்வளவுதான். எலும்ப முறிக்கிற மாரி நல்ல ஒரு அடிய போடுறாரு அந்த புலிக்கு. அதே மாரி அந்த முஷ்டியாலையும் அதோட மண்டையிலேயே போட்டு குத்து குத்துன்னு குத்துறாரு. ஆனா இந்த ரத்தமோட வாடை ஒண்ணு புலிக்கு அதுதானே வந்து இழுக்கிறது. அது சாப்பாடும் சரியா ஒரு வாரம் போடாம வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு இன்னும் வெறி பிடிக்குது. கண்ட மேனிக்கு வந்து அதுவும் பாயுது. இவரும் பயங்கரமா அடி குடுக்குறாரு. ஆனா அதுக்கு சாப்பாடு தேவை. அதுக்காக அது வெறி புடிச்சு போயிருக்கு. ஸோ 2 பேரும் ஒரே இதுலயே வந்து அதாவது ஒரே படகுல போற பயணிகள் மாரி இருக்காங்க. ஆனால் ராஜா பேகத்திற்கு கிடைத்த ரத்தத்தின் ருசி வெகு நாட்களுக்கு பிறகு மதுவை சுவைக்கும் குடிகாரனுடையதை போன்று இருந்தது. காது செவிப்படும் கர்ஜனைகளுடன் ராஜா பேகத்தின் தாக்குதல்கள் ஆங்காரத்துடன் தொடர்ந்தன. நகங்களுக்கும் விஷப்பற்களுக்கும் முன்னால் என் ஒற்றை கை தாக்குதல் போதுமான பாதுகாப்பாக இல்லை. நான் பதிலடி கொடுத்தவாறு இருந்தேன். இரத்தக்கரை படிந்து ஒருவருக்கொருவர் மரணவெறியுடன் சண்டையிட்டோம். கூண்டில் ஒரே கலவரம். எல்லா பக்கங்களிலும் ரத்தம் தெறித்தவாறு இருந்தது. மிருகத்தின் தொண்டையில் இருந்து வலியினாலும் கொலை வெறியாலும் கர்ஜனைகள் வெளிப்பட்டவாறு இருந்தன. சுட்டு விடுங்கள், புலியை கொன்று விடுங்கள். பார்வையாளர்களிடமிருந்து கூச்சல்கள் வெளிப்பட்டன. மனிதனும் மிருகமும் சண்டையிடும் வேகத்தில் காவலாளியின் துப்பாக்கி குண்டு ஒன்று குறி தவறியது. என் மன உறுதியின் வேகம் முழுவதையும் ஒன்று திரட்டி மூர்க்கமாக இரைந்து கூவியவாறு மண்டையை உடைக்கும் முடிவான குத்து ஒன்றை விட்டேன். புலி கீழே விழுந்தது. அசைவற்று கிடந்தது. ஒரு பூனையைப் போல என்றேன் நான் இடைமறித்து. அந்த சுவாமி அதை ரசித்து பலமாக சிரித்தார். பிறகு ஆர்வமூட்டும் கதையை தொடர்ந்தார். 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அதுக்கு பசி. அதோட இவர் கைய கிழிச்சிருச்சு இல்லையா? அதுல இருந்து ரத்தம் சொட்டுது. இவர் அதையும் இந்த வலது கைய வந்து பின்னாடி மறைச்சுக்கிறாரு. ஏன்னா அதுக்கு அந்த ரத்த வாடை ஜாஸ்தி இருக்க இருக்க அது ரொம்ப பாயும் அப்படின்ட்டு. 2 பேருக்கும் நல்ல ரத்த காயம். ஆனாலும் 2 பேரும் பலமா தாக்கிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அது ரொம்ப வெறி பிடிச்சு இருக்கவும் பார்வையாளர்களே அந்த புலிய கொன்னுடுங்க கொன்னுடுங்க அப்படின்ட்டு இது பண்றாங்க. அப்ப ஒரு காவலுக்கு வச்சிருக்க அந்த காவலாளி துப்பாக்கியால சுடுறான். ஆனா வந்து குறி தவறிடுது. சரி ஓகே, இனி வேற வழி இல்ல. நம்ம தான் வந்து அத வந்து சாய்க்கணும் அப்படின்ட்டு ஒரு முழு பலத்தையும் திரட்டி ஓங்கி அத குத்து விடுறாரு. அவ்வளவுதான். அது கீழ அப்படியே கிடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அதுக்கு மேல அதுக்கு வந்து தெம்பு இல்ல சண்டை போடுறதுக்கு. ஒரு பூனை மாரி வந்து அது கீழ கிடக்கு. அத சொல்றப்ப ஆ அத சொ இவரு சொல்றாரு, பூனை மாரி கிடக்குதா அப்படின்ட்டு. ராஜா பேகம் கடைசியில் அடக்கப்பட்டது. அதன் அரச கர்வம் மேலும் ஒடுக்கப்பட்டது. என் காயம்பட்ட கையினால் அதன் கையை துணிவுடன் அதன் வாயை துணிவுடன் பலவந்தமாக பிளந்தேன். சட்டென ஒரு நொடி நேரம் அதன் திறந்த வாயில் சாவின் பிடியில் என் தலையை நுழைத்தேன். நான் சங்கிலிக்காக சுற்றுமுற்றும் நோக்கினேன். தரையில் குவியலாக கிடந்த சங்கிலி ஒன்றை எடுத்து
அதன் கழுத்தை கூண்டு கம்பியுடன் பிடித்து கட்டினேன். நான் வெற்றியுடன் கதவை நோக்கி சென்றேன். ஆனால் கொடூரத்தின் அவதாரமான அந்த ராஜா பேகம் அசூர மூலத்திலிருந்து அது வந்ததாக சொல்லப்படுவதற்கு ஏற்ப பலம் படைத்ததாக இருந்தது. நம்ப முடியாத வேகத்தில் சங்கிலியை அறுத்துக் கொண்டு அது என் முதுகில் பாய்ந்து விட்டது. அதன் வாயில் என் தோல் பலமாக சிக்க நான் வேகமாக விழுந்தேன். ஆனால் நொடியில் சமாளித்து நான் அதை என் கீழ் வைத்து அழுத்தினேன். இரக்கமற்ற பல குத்துக்களினால் அந்த கபட மிருகம் அரை மயக்க நிலையை அடைந்தது. இந்த தடவை அதை இன்னும் ஜாக்கிரதையாக கட்டினேன். பிறகு மெதுவாக கூண்டை விட்டு வெளியேறினேன். இப்பொழுது நான் புது முழக்கத்தை, மகிழ்ச்சி குரல் முழக்கத்தை கேட்க வேண்டி இருந்தது. கூட்டத்தின் மகிழ்ச்சி பூதாகரமான ஒரே தொண்டையிலிருந்து எழுவது போன்று ஒலித்தது. பயங்கரமாக காயம் அடைந்திருந்தாலும் நான் அந்த சண்டையின் மூலம் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து விட்டேன். 1, புலியை அதிர்ச்சியில் வீழ்த்துவது. 2, சங்கிலியால் அதை பிணைப்பது. 3, எனக்கு எந்த உதவியும் தேவையின்றி அதனை விட்டு வெளியேறுவது. அத்துடன் அதன் வாயில் சந்தர்ப்பவச பரிசான என் தலை இருந்ததை கண்டு கூட அது கவனிக்காமல் இருக்கும்படி அந்த மூர்க்க மிருகத்தை கடுமையாக காயப்படுத்தி திகழடையே செய்திருந்தேன். நமக்கு நேராவே ஒரு சண்டை காட்சிய எம்ஜிஆர் புலி கூட எல்லாம் மோதுற காட்சியை பாக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தேவர் பிலிம்ஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ராஜா பேகத்தை நல்லாவே அடிச்சு அத கீழே உழ வச்சிடுறாரு. விழ வச்சிட்டதுக்கு அப்புறம் அவருடைய அந்த வலது கை, காயம்பட்ட கை இருக்கு இல்லையா, அதை வச்சு அவர் அதோட வாயை புழக்கிறாரு. பொழந்து அதுக்கு அது கவனம் கூட இல்லை. ஏன்னா அது ஒரு அரை மயக்க நிலையில இருக்கு. அதோட வாயில இவரோட தலைய உள்ள நுழைக்கிறாரு. உள்ள நுழைச்சு பக்கத்துல கிடக்குற சங்கிலி எடுத்து அதை கட்டுறாரு. கட்டிட்டு கதவை திறந்து அவர் வெளியே போறதுக்கு போறாரு. ஆனா உண்மையிலேயே இந்த வெளியே இந்த ஆவிதான், இந்த மிருகங்களோட ஆவிதான் இப்படி வந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிற மாதிரி அது அப்படி ஒரு நிலையில கிடந்தது. எப்படி இவர் மேல பாஞ்சிச்சுன்றதே தெரியல. இந்த கதவை திறக்கிற அந்த இதுல இவர் கவனம் இல்லாம இருந்த கட்டத்துல அவருடைய தோல் மேல அப்படியே பாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட வாயில இவருடைய தோல் முழுக்க இருக்கு. இவரும் கீழே விழுந்துட்டாரு. ஆனா சட்டுன்னு சமாளிச்சு அத கீழே வச்சு அமுக்கி மேலேயே அவருடைய முட்டிய வச்சு அழுத்தி நல்லா சரி குத்து விட்டு அத திரும்பவும் சங்கிலியால ரொம்ப ஜாக்கிரதையா கட்டுறாரு. இப்ப வெளிய எல்லாருமே சந்தோஷமா கத்துறாங்க. எல்லாருடைய தொண்டையில இருந்தும் அவ்வளவு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான, ஆஹா ஒரு பெரிய வீரன் அப்படின்ட்டு. இவர் அந்த அரசகுமாரர் என்னென்ன நிபந்தனை போட்டாரோ அத்தனையும் இவர் நிறைவேற்றிட்டாரு. 1, புலிய அதிர்ச்சியில வைக்கிற மாதிரி. ஏன்னா அந்த அதிர்ச்சியில அது இருக்கிறப்பதானே இவர் தலையை அது வாயுக்குள்ள கொண்டு போய் விட்டாரு. அது மட்டும் நினைவோட இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே குலோப் ஜாமுன் சாப்பிடுற மாதிரி அது அப்படியே முழுங்கி இருக்கும். அதுக்கப்புறம் 2வது சங்கிலியால அதை கட்டணும்ன்றது, அதையும் செஞ்சுட்டாரு. 3வது அவருக்கு யாருடைய உதவியும் இல்லாம அந்த புலியையும் வீழ்த்திட்டு அவர் அவரா வெளியே வரணும்ன்றது, அதேதான் அவர் செஞ்சிருக்காரு. இன்னொன்னும் இந்த 3ஐயும் செஞ்சுட்டு இன்னொன்னு போனஸ் பரிசு மாதிரி அதோட வாயில இவர் தலையையும் விட்டு அதையும் செஞ்சுட்டாரு. என் காயங்களுக்கு மருந்திடப்பட்ட பிறகு எனக்கு மாலை மரியாதைகள் கிடைத்தன. ஏராளமான தங்க நாணயங்கள் என் காலடியில் கொட்டப்பட்டன. நகரம் எங்கும் விடுமுறை கொண்டாடப்பட்டது. அளவில் மிக பெரியதும் மிக முரட்டுத்தனமும் கொண்ட எப்போதும் பார்த்திராத ராஜா பேகத்தை நான் வென்றதை குறித்த முடிவற்ற விவாதங்கள் எல்லா பக்கங்களிலும் நடந்தன. வாக்குறுதியின்படி ராஜா பேகம் எனக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. ஆனால் எனக்கு பெருமை உண்டாகவில்லை. என் இதயத்தினுள் ஒரு ஆன்மீக மாறுதல் ஏற்பட்டது. நான் கூண்டிலிருந்து முடிவாக வெளிப்பட்ட பொழுது என் உலக ஆசைகளின் கதவையும் நான் மூடிவிட்டதாகவே தோன்றியது. ஒரு வேதனையான காலம் தொடர்ந்தது. ரத்தத்தில் நஞ்சு ஏறியதால் நான் 6 மாதங்கள் மரணப்படுக்கையில் இருந்தேன். வெளியே கிளம்பும் அளவிற்கு குணமடைந்ததும் நான் கூச்பிகாரிலிருந்து என் சொந்த ஊருக்கு சென்றேன். எனக்கு அறிவுபூர்வமான எச்சரிக்கை விடுத்த தெய்வீக மனிதர் தான் என் குரு என்று அறிந்தேன். பணிவுடன் நான் என் தந்தையிடம் இதை ஒப்புக்கொண்டேன். ஓ, எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க முடிந்தால்
என் ஏக்கம் மிக உண்மையாக இருந்தது. ஏனென்றால் ஏதும் முன்னறிவிப்பில்லாமல் அந்த முனிவர் ஒரு நாள் வந்து சேர்ந்தார். புலிகளை பழக்கியது போதும். அவர் அமைதியான தீர்மானத்துடன் மொழிந்தார். என்னுடன் வா. மனித மனம் என்ற காட்டில் அலையும் அஞ்ஞான மிருகங்களை அடக்க உனக்கு நான் போதிக்கிறேன். நீ பார்வையாளர்களின் கூட்டத்திற்கு பழக்கப்பட்டவன். உன் சிலிர்ப்பூட்டும் யோக சாதனையினால் மகிழ்விக்க பெறும் தேவர்களின் கும்பலாக அது இருக்கட்டும். என் தெய்வீக குருவினால் ஆன்மீக பாதையில் தீட்சை செய்து வைக்கப்பட்டு அவர் வெகு காலமாக உபயோகிக்கப்படாமல் துருப்பிடித்தும் தடைப்பட்டும் கிடந்த என் ஆன்மாவின் கதவுகளை திறந்தார். கைகோர்த்து கொண்டு நாங்கள் இமயமலை சாரலுக்கு என் பயிற்சிக்காக சென்றோம். சண்டியும் நானும் அந்த சுவாமியின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினோம். அவருடைய புயல் போன்ற வாழ்க்கை கதையை கூறியதற்கு நன்றி செலுத்தினோம். நீண்ட நேரம் குளிரான தாழ்வாரத்தில் காத்திருந்ததற்காக போதுமான அளவு பயனடைந்ததாக என் நண்பனும் நானும் உணர்ந்தோம். அதுக்கப்புறம் இவரு அதை பூட்டிட்டு சங்கிலியால கட்டிட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருடைய காயங்களுக்கெல்லாம் மருந்து போடப்பட்டு அவருக்கு நிறைய பரிசுங்கள், தங்க நாணயங்கள், அது இது கால்ல கொட்டுறாங்க. வெளியேயோ ஆனந்த ஒரு முழக்கம். அதே மாதிரி அந்த ராஜா பேகம் இவருக்கு பரிசாக கொடுக்கப்படும் அரசகுமாரர் சொல்லியிருந்தாரு. அதேதான் அவரை வந்து திருப்ப அந்த புளிய கொடுத்துட்டாரு. ஆனா அந்த கூண்டை திறந்துட்டு எப்ப இவர் வெளியே வந்தாரோ அப்ப அவருக்கு அந்த அந்த உலக ஆசைகள் மேல இருக்கிற அந்த இன்பம் வந்து கட்டாகுது. அது வந்து மூடுது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஏன் அப்படி திடீர்னு அவருக்கு தோணுதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக மாறுதல் அவருக்குள்ள ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ரொம்ப கஷ்டப்படுறாரு மரண படுக்கையில. ஏன்னா ரத்தத்துல அந்த புலியோட இல்ல புலிக்கு ஏதாவது விஷம் பல்லுல ஏதாவது தடவி இருந்தாங்களா என்னன்றது தெரியல. இவருக்கு அந்த விஷம் வந்து இந்த ரத்தத்துல கலந்து ரொம்ப சீரியஸா போயிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சரியானதுக்கு அப்புறம் அவருடைய அந்த கூச் பீகார்ல இருந்து அவருடைய சொந்த ஊருக்கு வராரு. அந்த அப்ப அந்த யாருக்குமே அந்த வேற ஒண்ணுமே செய்யாம ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு டைம் வர்றப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்கள் வெளியே வரும். இது நம்ம பண்றது சரிதானா, ஏன் பண்றோம், இதை எதுக்கு பண்றோம், இந்த கேள்விகள் வரும். நிறைய விடைகள் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த 6 மாசத்துல இவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஒரு மகான் வந்து இவருக்கு சொன்னாரு தானே, அவர்தான் இவருடைய குருவா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அவரை கண்டுபிடிச்சிட்டா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இவருக்கு உண்மையான ஒரு தேடல்ல இருக்காரு. அப்ப அவரு வந்து அவரே வர்றாரு. அவருடைய குருவானவரே இவரை தேடி வந்து போறோம் போறோம், நீ புலியெல்லாம் பழக்கினது இனிமேல உன்னுடைய மனச வந்து நம்ம பழக்குவோம். என்ன அது அதுதான் வந்து ரொம்பவே முக்கியமானது. அது எப்படி அப்படின்றத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ எப்பயுமே அந்த ஒரு பார்வையாளர் கூட்டத்துல இருந்து ஓ ஆ அப்படின்ட்டு ஒரு மாதிரி கூச்சல் போடுவாங்க தானே. அது வந்து நடிகர்களுக்கு கூட அது பழக்கமா இருக்கும். அந்த ரசிகர்களோட கரகோஷம் இதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த புகழ்ல இருக்கவங்களுக்கு அதை விட்டுட்டு இருக்க முடியாது. அது சொல்றாரு அவரு. சோ அத மாதிரி வந்து நீ பண்ற யோக சாதனையினால இந்த தேவர்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ இவருடைய அந்த குருவோட கருணையினால இவருக்கு தீட்சை கொடுத்து இவங்க வந்து அந்த இமயமலை சாரலுக்கு போய் அவருடைய ஆன்மாவோட கதவுகளை குருவோட அவர் வந்து திறக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்காக அந்த கதையை சொன்னதுக்கு ஒரு பெரிய விஷயத்தை இதுல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டாரு தானே. அவருடைய கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் சண்டியும் முகுந்தனும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த 6வது அத்தியாயமான புலிச்சாமியார் முடியுது.